السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பு என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது 4வது பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4வது பகுதி என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், இவ்வளவு நாள் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம், நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்று அந்த மாதிரியான எல்லா அடிப்படைகளையும் படித்தோம். ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் என்கின்ற களம் நமக்கு தரப்படுற கட்டம் தான் இது. உண்மையிலே நம்ம பிரார்த்தித்தது சரியாக இந்த விலக்குகளை வைத்து தான் பிரார்த்தித்தோமா அல்லது ஒரு கடமைக்காக நம்ம பிரார்த்தித்தோமா? உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி அந்த சஹாபாக்கள், தாபிஐன்கள், நல்ல அறிஞர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்களோ அப்படி உருவாக வேண்டும் என்று பிரார்த்தித்தோமா? அல்லது நாம் நமது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து நமது ஆசைகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றி கொள்ள பிரார்த்தித்தோமா என்பதை இறைவன், அதாவது நமது ஒரு சோதனை மூலம், அதாவது காணக்கூடிய மாதிரியான அமைப்பை தரக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. அதாவது ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, இந்த குழந்தைகளை வளர்க்கிறதுல, குழந்தைகளை உருவாக்குறதுல அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான சிந்தனையில் இருக்கிறாங்களா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற சிந்தனையில் இருக்கிறாங்களா, அல்லது தெரியாத தவறுகளில் இருக்கிறாங்களா என்பதை அவர்கள் ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தைகளை வளர்க்கிற விதத்திலும், அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற விதத்திலும், அந்த குழந்தைகளோடு பேசுகின்ற விதத்திலும், அந்த குழந்தையை பிறருக்கு காண்பிக்கிற விதத்திலும் என்ன செஞ்சிடும், தெரிந்துவிடும் அவங்களோட சிந்தனையில் என்ன இருக்கணும். ஏன்னா துவாவை இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த 3 பகுதி இருக்குது தானே, இதில் ஒரு 2 பகுதியாக மக்கள் துவா கேட்கணும்னு சொல்லிக்கிறாருன்னு தாராளமாக என்ன செய்வாங்க, துவா கேட்பாங்க. சிறுக்கு கூடாது அப்படின்னு நீங்கள் பயம் பண்ண சொன்னீங்கன்னா 73 கூட்டமும் பயம் பண்ணும். சிறுக்கு கூடாது அப்படின்னு, சிறுக்கு கூடுமா? சிறுக்கு கூடாது. பிதாத்து கூடாதுன்னு சொன்னால் 73 கூட்டமும் என்ன செய்யும், பயம் பண்ணும். சிறுக்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னா 73 கூட்டம் என்ன செய்யும், பாதுகாப்பு தேடும். எது சிறுக்கண்டு வார டைமில் தான் பிரச்சனை வரும். எது சிறுக்கண்டு வார டைமில் அந்த ஹக்குள்ள ஒரே கூட்டத்தை என்ன செய்யலாம், நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நல்ல குழந்தையாக, நல்ல சாலிஹானவராக, லட்சியமிக்கவராக குலத்தை உருவாக்கணும். அதுக்காக வேண்டி நீங்கள் இந்த துவாக்கள் எல்லாம் கேளுங்கண்டா, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் தாய்மார்களும் இந்த துவா கேட்க தயார். தன்னை குழந்தைய எதிர்காலத்தில் ஒரு வெறும் உலக நோக்கத்தில் மட்டுமே உருவாக்குற தாய்மார்களும் அதுக்கு தயார். மார்க்க அடிப்படையில் மட்டுமே உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் தயார். ப்ராக்டிக்கலில் தான் என்ன செய்யும், எங்களுக்கு விளங்கும். அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஹசிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் அவர்கள் விடப்படுவார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டார்களா? இதனால் நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகளை வளர்த்தெடுத்தல், லட்சியத்தோடு வளர்த்தல் என்கின்ற அந்த விஷயத்தில் எல்லாருமே உடன்பாடாக இருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் என்று வார டைமில் அவங்களுக்கு எந்த பகுதி மிகச்சிரிக்கும் என்று சொன்னால் உலகத்துடைய வெயிட்டு மிகச்சிக்கண்டே வரும். அந்த வெயிட்டு கொடுக்க 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 என்ன செய்யும்னா, இப்படி கேட்ட துவாவில் அவங்க இப்படியே அப்படி ஒரு சைடு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அங்கே போய் முடிஞ்சிருப்பாங்க. இவங்களுடைய நிலையை காணலாம். நீங்கள் எப்படின்னா, இறுதி காலத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாங்களாம் மாஷா அல்லாஹ் புள்ள சின்ன வயசில் நல்லா ஹிஃபுல் முடிச்சிருந்து 10 ஜுஸு முடிச்சிருந்தார், மார்க்க சைடில் தான் ஃபுல்லாகவே வளர்த்த, சின்னத்தில் அவர் மாஷா இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் பாருங்கள். இப்போ இந்த இதில் வளர்ந்து படிப்பில் அது என்ன செஞ்சுட்டு அவருக்கு இதாக போயிட்டு இப்போ எவ்வளோ பாடம், இப்போ குலோபிரபில் நாசும் குலோபிரபில் ஃபலக் குலோலத், இது 3 நல்லா பாடமாக்கிறார். அதெல்லாம் ஒரு 5-6 வயசில் நடந்தது. சின்ன வயசில் இந்த பாருங்கள், இந்த வீடியோ இந்த யூடியூப்பில் பாருங்கள், துவா அப்படியே என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படியே ஒப்புவிக்கிற அழகான வீடியோ. இப்போ அந்த அல்லாஹும் யோபிகமின் ஹுபுசி வல் ஹபாயித் அல்லாஹ் மஃப்தலி அபு அபு ரஹ்மதி, இது 2 தான் அவருக்கு பாடம். இது என்ன காரணம்டா, அவங்க அந்த கவர்ச்சியான நேரத்தில் அவங்க சரியாக இருந்துக்கிறாங்க. கவர்ச்சின்னா அவங்க ஒரு இன்பம் தேடக்கூடிய நேரம் ஒன்று இருக்குது இந்த குழந்தைகளை வச்சு, அந்த நேரத்தில் அவங்க சரியாக இருந்துக்கிறாங்க. வழங்கிட்டா ஏன்டா ஒரு 18 வயசு ஒரு மகனை மேடையில் ஏற்றி அவர் அல்லாஹ் மஃப்தலி அபு அபு ரஹ்மதிக்கு என்று சொல்கிறாருன்னு பாராட்டு எடுக்கலுமா? இயலாது. அது 5-6 வயசில் எடுக்க வேண்டிய பாராட்டு. அந்த டைமில் எடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, எடுத்து அந்த டைமில் சௌபா உடுத்து குத்ரா போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பூரா இந்த ட்ரெக் மாறி இருக்கும். எல்லாருமே உலக ஆசிரியர் தான் மாறினாங்கன்னு சொல்ல வரல, சந்தர்ப்பம் இல்லாமல் மாறினவங்களும் இருப்பாங்க.
ஆனால் இந்த உலக ப்ரெஷர் எங்கள்கிட்ட எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் என்ன செய்யும், எங்களுக்கே தெரியாமல் மாறும். இந்த மாற்றங்களுக்கு அவருடைய இஹ்லாஸின்மை காரணமாக இருக்கலாம், சமூகத்துடைய அந்த சூழ்நிலை இல்லாதது, அந்த மாதிரியான ஒரு கல்வியை கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு அந்த இஸ்லாமிய சூழ்நிலையிலான அந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு. நான் இங்கே சொல்ல வரல, ஆலிமாகறதை பற்றி சொல்ல வரல. இறைவன் பொருந்தி கொள்கின்ற முறையில் மார்க்க கல்வியையும் இந்த உலகத்திலே ஒரு தொழிற்கல்வியையும் சேர்ந்து படித்து ஒரு இடத்துக்கு அடைகிறது மார்க்கப்பட்டோட. அதை தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஷரியா துறையில் போகிறவங்க ஷரியா துறையில் போகிறவங்க, இப்படி போகிறவங்க இப்படி போவாங்க. இந்த சந்தர்ப்பங்கள் என்ன மாறிப்போன நிலையை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ராக்டிக்கலில் தான் அது என்ன செய்யும், இந்த ப்ராக்டிக்கலான சூழ்நிலையில் தான் விளங்கும். எத்தனையோ பெற்றோர்கள் வந்து நான் அனுபவபூர்வமாக நீங்கள் கண்டிருக்கலாம், சமுதாயத்திலையும் காணலாம், பிள்ளையை வந்து நல்ல முறையில் வளர்க்கணும், மார்க்கத்துறையில் வளர்க்கணும் என்று சொல்கிறவங்க எந்த ஹராம் ஹலாலையும் கணக்கெடுக்காமலேயே பேசிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஹராம் ஹலால் என்ற பகுதியை மார்க்கத்துறையில் படித்து வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஊரில் நல்ல கன்வெர்ட் ஸ்கூலில் என்ன செய்யணும், போடணும். அதாவது ஒரு அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் கூட போய் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதில் ஆண் பெண் கலப்பு அதெல்லாம் இருக்கணும். மஷாலா புள்ள வந்து நல்ல துவாலாம் ஓதுது, காலையில் எல்லா காலை துவாலாம் சொல்லித்தான் அந்த ஸ்கூலுக்கு என்ன செய்கிறது, அனுப்பி வைக்கிறது. அப்போ அவர் நினைக்கிறார் என்ன, நான் இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்கிறேன், வளர்க்குறேன், காலையில் துவா சொல்லிட்டா இல்லையா, அதனால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில். ஈவினிங் என்ன செய்றீங்க, மദ്രஸா அனுப்ப கிடைக்கிது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்காக அனுப்பல, அவர் டியூஷன் போயிடுறாங்க அப்படின்னா. அப்போ மகரிபுரம் என்ன செய்றீங்க, அது என்னன்னு சொன்னால் அவர் ஹோம் ஒர்க் என்ன செய்கிறாரு, செஞ்சுட்டுக்கிறாரு. அப்படியா, அப்போ துவா ஓதினதெல்லாம் அதெல்லாம் 6-7 வயசில், அதெல்லாம் 6-7 வயசில் துவாக்கள், குர்ஆன் ஓதினது, மார்க்கம் படித்தது. அதாவது இஸ்லாமிய கல்வி என்றால் என்னென்னு விளங்கணும், அது ஒரு பகுதி. இஸ்லாமிய கல்வி என்றது உலகத்தை புறக்கணிக்கிற கல்வி அல்ல, அது ஒரு பகுதி. ஆனால் அவங்கள்ட்ட அந்த அவங்க விளங்கின மார்க்கப்பற்று கூட இல்லாமல், அவங்க விளங்கின மார்க்கப்பற்று என்ன, குர்ஆன் ஹிஃபுல் இருக்கணும், குழந்தை குர்ஆன் ஓதணும், அதே போல் என்ன செய்யணும், நல்ல துவாக்கள் பாடமாக்கணும். அது கூட அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கக்கூடிய ஒரு தாயும் தந்தைக்கும் இருக்க வேண்டிய சிந்தனையும் இருக்கக்கூடாத சிந்தனைகளும் என்று நம்ம அப்படியே ஒரு பட்டியல் போட்டு நம்ம பார்த்தோம்னா, இது ரெண்டையும் நான் கலந்து தான் சொல்லுவேன். பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது தாயிடையும் தந்தையிடையும் உள்ளத்தில் இந்த உலகத்தில் அவங்க எந்த துறை சார்ந்தவர்களாகவும், எப்படிப்பட்ட வசதியில் இருக்கலாம், எவ்வளோ ஏழ்மையாகவும் இருந்தாலும் சரி, எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எவ்வளவான அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அவங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டியது இதுதான். அத்தஹரீம் சூரா தஹரீமில் 6வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அம்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. ஈமான் கொண்டவர்களே, கூ அம்ஃபுஸக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள், அதனது விறகுகளாக மனிதர்களும் கற்களுமே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவருடைய முழு சிந்தனை இருக்கணும், எனது குழந்தை நாளை மறுமையில் எனக்கு பலன் தரக்கூடிய குழந்தையாகவும், அவன் பலன் பெற்ற குழந்தையாகவும் சொர்க்கம் போகணும், நரகத்தை விட்டு என்ன செய்யணும், காப்பாற்றிக் கொள்ளணும். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அம்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, என்ன மகளே, என்னிடத்தில் இந்த உலகத்தில் கேட்குறதெல்லாம் கேட்டுக்கோ, மறுமை நாளில் எனக்கு உங்களை எந்த ஒரு பலனும் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. யா அம்மத்த ரசூலில்லா, நபியாருடைய சிறிய தாயே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா இந்த உலகத்தில் என்ன செய்யுங்க, கேட்டுக்கங்க, மறுமை நாள் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. அப்போ ஒரு தாய் தந்தையுடைய உள்ளத்தில் வந்து இந்த துவாக்கள் கேட்டதில், இதுக்கு முன்னால் சொன்னதில் எல்லாம் இருக்க வேண்டியது என்னென்னா, எனது குழந்தை இறைவனுக்கு பொருத்தமான ஒரு குழந்தையாக உருவாக்குவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அத்தனை நான் செய்வேன், எதெல்லாம் அதுக்கு முரணாக்கியோ அத்தனை நான் என்ன செய்வேன், விடுவேன். அது இந்த உலகமே எனக்கு தலையில் நிர்பந்தித்தாலும் சரி, இந்த உலகமே எனக்கு தலையில் போட்டு நிர்பந்தித்தாலும் சரி, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் என்பதில் என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், அவங்க எடுத்த முடிவு சரியா தவறா என்பது அல்லாஹ் மிக அறிந்தவனுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப. இந்த காலனித்துவம் வந்த டைமில், அதாவது ஒவ்வொரு நாடுகளையும் வந்து வெளிநாட்டை அந்த ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்த நேரத்தில் அவங்க கட்டாய மதமாற்றங்கள் என்ன செஞ்சாங்க, இங்கிலீஷ் படிக்க வச்சு அந்த ஆங்கிலத்தின் ஊடாக கட்டாய மதமாற்றங்கள் செஞ்சாங்க, தொழில்களை கொடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி கட்டாய மதமாற்றங்கள் அவங்கள படித்தோம்னா, அந்த இங்கிலீஷெல்லாம் படித்தோம்னா அந்த இது கிடச்சிடும், வெளிநாடுகளுக்கு போகிற சான்ஸு யூகேல பிரிட்டிஷில் விளங்கிட்டேன். ஏன்னா அன்றைக்கு உலகம் சூரியன் என்னது மறையாத நாடுன்னு என்ன செய்வாங்க, அவங்களோட ஆட்சியை சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு எல்லா இடங்களையும் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த ஆங்கிலம் படித்தா உலகளாவிய இதில் தொழில்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு நிறைய பேர் என்ன சாயக்கூடிய தன்மையை கண்டு
நிறைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களோட பிள்ளைகள் என்ன செய்யலை, பாடசாலைக்கே அனுப்பலை. குறிப்பாக பெண் குழந்தைகளை அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிப்பாங்க, அதோட என்ன வீட்டில். சிலர் பாடசாலைக்கே அனுப்பான், பெண்களுக்கு என்னத்துக்கு கல்வின்னு இருந்தாங்க. ஒரு நாளும் இஸ்லாமிய சமூகம் பெண்களை படிப்பிக்க கூடாது என்பதனால் அவங்க அப்படி இருக்கலை. ஆனால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகளில் எல்லாமே என்ன, இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் என்ன செய்கிறது, நடக்கிறது என்பதனால் அனுப்பலை. இப்போ இலங்கையுடைய சூழலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவுடைய கரையோர பகுதி சூழலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, உருவாகியிருப்பாங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய கிறிஸ்தவ மக்கள், அவங்க யாருன்னா பௌத்தர்கள், அசல்ல அடிப்படையில் பௌத்தர்கள். ஆனால் அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, மாறிக்கிறாங்க. காரணம் இந்த வசதிகளை கொடுத்து, இந்த பாடசாலைகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து என்னது, அந்த கிறிஸ்தவ இதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. ஆனால் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, தங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்பதற்காக பாடசாலைக்கே என்ன செய்யலை, அவங்க அனுப்பாதவர்களாக. இதனால் இலங்கையில் வந்து 1900களில் வந்து அறிஞர் சித்திலபை என்று சொல்கிறவர் உருவாகி முஸ்லீம் பெண்களுக்கான தனியான பாடசாலை உருவாகணும், முஸ்லீம் பாடசாலைகள் உருவாகணும் என்று அந்த உருவாக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். பெற்றுக் கொடுத்து முஸ்லீம் பெண்களெல்லாம் பாடசாலைக்கு எடுத்தார். பாடசாலைக்கு எடுத்து டோட்டல் சட்டம் அங்கே பெண்கள் தான் இருந்தாங்க. அதாவது நிர்வாகத்திலிருந்து அதிபரில் இருந்து படிப்பிக்கிறவங்கலேருந்து யார் எல்லாருமே பெண்களாகத்தான் இருந்தாங்க. அதுக்கு அனுமதி வழங்கிய அந்த ஆங்கிலேயர் வந்து விசிட் பண்ண வரணும்னு சொல்கிற டைமில் கூட இது பெண்களுக்குரிய இடம் தான், அதனால் என்ன நாங்கள் அனுமதி வழங்க முடியாதுன்னு சொல்லி அவர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். எப்படி உறுதியாக இருந்தாங்க, அப்படி இருந்த என்னது அந்த இடம் உருவாகிச்சு. கொடுக்கப்பட்ட கல்வி சரியா இல்லையான்றது இரண்டாவது அம்சம். ஆனால் ஒரு முயற்சி அந்த காலத்தில் அவங்களால மேக்ஸிமம் செய்ய முடிந்த ஒரு முயற்சி என்ன செஞ்சாங்க. இதில் படிப்பினை பெற வேண்டிய அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் பேர் அதை சிரிக்கலாம், அன்றைய நம்ம மூதாதையர்கள் எங்களை படிக்க வைக்கல, அதனால தான் நம்ம இப்படி போயிட்டோம். அது அவங்களோட சூழலில் அவங்க மார்க்கத்துக்காக விட்டது. அவங்க எடுத்த முடிவு சரியா பிள்ளையாண்டு எதாக இருந்தாலும் அவங்க எடுத்த முடிவு எதுக்காக எடுத்தது, அல்லாஹுக்காக வேண்டியும் இது மார்க்கத்துக்காக வேண்டியும் எடுத்தாங்க. ஸோ இதுதான் இஹ்லாஸுக்கான அடையாளம். இதுதான் இஹ்லாஸுக்கான, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக் கொள்வது என்ற இடத்தில் இருந்து தான் ஒரு மனிதனுடைய குழந்தையுடைய அந்த வளர்ப்பு என்ன செய்யணும், ஆரம்பிக்க வேண்டும். இதனால் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது அல் இஹ்லாஸ் லில் வாலிதே. பெற்றோருக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இஹ்லாஸ் தேவை. பெற்றோர்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பில் இந்த குழந்தையை நான் வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவருக்காக உருவாக்குகிறேன் என்ற அந்த இது என்ன தேவை. குழந்தைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக உருவாக்குகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு சொன்னாங்க. பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தை என்னாங்க. இப்போ பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளைண்டா அந்த தன்மையில் உள்ள ஒரு பிள்ளையை நீ விட்டுட்டு போகிறது உனக்கு சதகா ஜாரியா. எனவே எனக்கு ஒரு பிள்ளை இருத்தல் என்பது மறுமை நாளுக்கு நான் செய்கிற ஒரு நன்மை. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையை வளர்த்து என்பது இஹ்லாஸ் சார்ந்தது. அவன் நல்ல ஒரு தொழில் இருக்கலாம், உலகத்தில் உச்சகட்டமான தானே அவன்கிட்ட தீன் இருக்கணும், தீனுடைய அறிவு என்ன செய்யணும் இருக்கணும், மார்க்கத்தை பேண்டடமைக்கு. எனவே முதலாவது தேவை இஹ்லாஸ். பெற்றோர்களுக்கு இஹ்லாஸ் தேவை. இந்த குழந்தையை நான் ஏன் வளர்க்குறேன், இது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன், இது இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து குழந்தைகளை உருவாக்க நினைக்கக்கூடிய பெற்றோர்களில் 190% இது இல்லை. ஆனால் வார்த்தை அளவில் சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி சிறுக்கு கூடாது, பிதாத்து கூடாது, ஒழுக்கமாக வாழணும், அதெல்லாம் சரியாக இருக்கும். அவங்க நம்பிக்கையும் அதுதான். ஆனால் எது சிறுக்குன்றதில் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வேறுபடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எப்படி நீங்கள் பார்க்கலான்னு சொன்னால், சில பிள்ளைகள் பிறந்த உடனேயே என்ன அவர்கள் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற பேச்சுக்கள், அவங்க சொல்கிறது நீனும் என்ன செய்யணும், நல்ல முறையில் வந்து உன்னோட வாப்பட கடனை முடிச்சிடணும். 1 வயசு பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சு விளங்கிட்டா, நீ அது எல்லாம் எட்டு டாக்டர்ஸ்மார் உருவாக்கிறாங்க, இவனே டாக்டராக ஆக போகிறீங்க, இவனே டாக்டராக தான் ஆக போகிறேன், ரைட், அதுதான் லட்சியம். அதாவது அவர்களுடைய அந்த ஒரு வைத்தியர் ஒருத்தர் உருவாகிறது மார்க்கத்தில் பிள்ளை இல்லை, மார்க்கப்பட்டுள்ளவராக உருவாகணும். ஆனால் அவங்க லிஸ்ட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குது அவங்கள்ட்ட என்று சொன்னால், நம்ம ஒரு ஃபெமிலியே டாக்டர் ஆகிக்கின்றது ஒரு அருள், ஒரு ஞாபகம், டோட்டல் ஒரு ஃபெமிலியே அந்த மாதிரி படித்தவங்களாகிக்கின்றது. ஆனால் அவங்களோட இலக்கில் அது இருக்கிறதுக்கு முதலாவது பேச்சாகவே அது இருக்கிறது. குழந்தை பாடசாலைக்கு அனுப்புகிற டைமில் நல்லா படி, வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா படிக்காதனால, நல்லா படித்து முன்னேறி வாப்பட கடனை முடிக்கணும். இவன் படிக்கிறதுக்கு இப்போ வாப்பட கடனெல்லாம் என்னது முடிக்கிறதுக்காக வேண்டி பொருளாதார சிந்தனை ஊட்டப்படுறதெல்லாம் பொருளாதார சிந்தனை, எதிர்காலம், இதுதான். ஏதாவது படிச்சுட்டு வந்தாலும் கம்பேர் பண்ணுறது, அடுத்த பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணுறது மூலம் என்ன நினைக்கிறாங்க, சமூகத்துடைய ஸ்டேட்டஸ், இவைகளெல்லாம் எப்படி அவர்களுக்கு மனதை பாதிக்குதுன்றலாம் இரண்டாவது அம்சம். ஆனால் மார்க்க ரீதியாகவே இங்கே என்ன இஹ்லாஸின்மை அதை என்ன செய்யுது வெளிக்காட்டு. இந்த இஹ்லாஸின்மையோடு வளர்ந்த ஒரு தந்தை ஒரு புள்ளை வந்து ஒரு இஹ்லாஸோடு வளரணும்னு நினைக்கிறது, அந்த ஒரு புள்ளை வந்து புகழ் தாரதை நினைக்கிறது பிழை இல்லை. ஒரு தந்தைக்கு இயல்பாகவே என்ன செய்யும், என் புள்ளை நல்லா படிச்சுட்டான், ஒரு நல்ல இறைச்சத்தோடு வைக்கிறான், தொழுவிக்கிறான்,
குர்ஆனை ஓதுறான், நல்ல ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டிருக்கிறான், இன்ஜினியருக்கு படிச்சுட்டிருக்கிறான், இன்னொரு துறையில் படிச்சுட்டிருக்கிறான், நல்ல ஒழுக்கமாக, இது சந்தோஷம் ஒரு தந்தைக்கு, அது பிழை இல்லை. ஆனால் அவன் அதில் என்ன பிரதானமாக நினைக்கிறேன், உலகத்துக்காக வளர்க்குறேனா மறுமைக்காக வளர்க்குறேனா, எனக்கு புள்ள வந்து இஹ்லாஸாக போகுதா இல்லையா, இந்த ரெண்டு பகுதி, தான் இஹ்லாஸாக இருத்தல், பிள்ளையை இஹ்லாஸாக என்ன செய்தல், வளர்த்தல், இஹ்லாஸில் வளர்த்தல், அது ரெண்டு பகுதி நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன். ஒன்று தான் இஹ்லாஸாக இருத்தல், ரெண்டாவது பிள்ளையை இஹ்லாஸின் மீது வளர்த்தல், இது கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பிள்ளையுடைய சந்தோஷம் இயல்பானது என்பதற்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது உமர் ரலியல்லாஹு செய்தி, உமர் ரலியல்லாஹு செய்தியில் ஒரு செய்தி நம்ம சஹீஹ் புகாரில் பார்க்குறோம். 131வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் இருக்கிற மஜ்லிஸில் வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னன்னு சொன்னால், இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன் லா யஸ்குத்து வரகுஹா வஹிய மஸலுல் முஸ்லிம் ஹதீஸுனி மா ஹிய. ஒரு மரம் இருக்குது, அது வந்து இலைகள் என்ன செய்யாது, விழாது, அது ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம், ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம் பண்ணுறாங்க. அதை சொல்லுங்கள் என்னன்னு கேட்குறாங்க. மக்கள் எல்லாம் இருக்கிற எல்லா மரத்துக்கும் என்ன செய்கிறாங்க, அப்படி அதாக இருக்குமா இதாக இருக்குமா அப்படியே யோசிச்சு போகிற டைமில் அப்துல்லா இப்னு உமருக்கு உடனேயே அது ஈத்த மரம் தான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு வக்கா ஃபி நஃப்ஸி நஹ்லா. ஆனால் அவர் ஃபஸ்தஹியத்து, அந்த இடத்துல வந்து அதை சொல்கிறதுக்கு என்ன வெட்கப்பட்டார். காரணம் வாப்பா இஹ்லாஸாக வளர்த்துக்கிறார், வாப்பா இஹ்லாஸாக வளர்த்துக்கிறார். காரணம் நம்மட வீட்டில் எப்படி இருக்கும், உடனே என்ன அது அது வீரருடைய மகன் தானே, அதனால் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல மூத்தவர்கள் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, நான் முந்தக்கூடாது என்ற வெக்கம் அவருக்கு என்ன செஞ்சது. இந்த செய்தியில் மற்றத்தை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது, இதே நினைக்கணும். அதாவது அவர் நிலைமை எப்படி இருந்துச்சு, அப்துல்லா இப்னு உமருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபஸ்தஹியத்து, நான் சொல்ல வெட்கப்பட்டேன், சொல்ல ஆர்வப்பட்டேன், இல்லை சொல்ல வெட்கப்பட்டேன். இவ்வளோ மஜ்லிஸில் என்ன இவ்வளோ பேர் இருக்கிறதுனால அவர் வெட்கப்பட்டார். ஃபக்காலு, அப்போ ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுங்கன்னு சொன்ன பின்னால் யாரும் சொல்லலை. அப்போ தெரிஞ்சவர் யார், இப்போ அப்துல்லா இப்னு உமர் மட்டும். அப்போ அப்துல்லா இப்னு உமர் வந்து அங்கே சொல்லானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இது நஹ்லா, இது வந்து ஈத்த மரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த செய்தியை கொண்டு போய் வாப்பட்ட சொல்கிறேன், வாப்பா இப்படி கேட்டாங்க, அந்த நேரத்தில் நான் வந்து என்னது சொல்ல நினச்சேன், வெட்கப்பட்டு நான் சொல்லலைன்று. அப்போ உமர்லாம் சொல்கிறாங்க, லி அன் தகூன குல்தஹா அஹப்பு இலைய மின் அன் யகூன லி கதா வ கதா. இது மாதிரி உலகமே எனக்கு கிடைப்பதை விட நீ சொல்லியிருந்தால் மிச்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்னாரு. நீ சொல்லியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கு இவ்வளோ கிடைக்கிறதை விட அது எனக்கு என்ன சிறந்தது என்றார். அது தந்தையுடைய இயல்பு, இந்த மகிழ்ச்சி வாரது, இந்த எதிர்பார்ப்பு வாரது தந்தையுடைய இயல்பு. ஆனால் தந்தையோட கண்டிப்பு எப்படி இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ கிடைக்கிறதை விட நீ இப்படி சொல்லியிருந்தால் நான் அதில் மனமகிழ்ந்திருப்பேன் என்று மட்டும்தான் சொன்னார். அதை நினச்சி சொல்லியிருந்த ஒரு நல்ல ஒரு பாராட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கிடச்சிருக்குமே, சும்மா கண்ட டைமில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், இந்த நேரத்தில் சொல்லாமல் விட்டானே, என் ஒய்ஃப்ட்ட ஏசி, அவங்கள்ட்ட ஏசி, எங்கள்கிட்ட ஏசி, வெக்கப்பட்டான்னு திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டுக்கிறான் அப்படின்ட்டு. அதோட சிலவங்க சந்தேகப்படுவாங்க, இவன் அவங்க சொல்லும் வரைக்கும் இருந்து போட்டு எனக்கு தெரியுமென்று சொல்கிறான், இவனுக்கு தெரியவே தெரியாது, அவனை பொய்யில் பழக்கிறது, விளங்கிட்டா. இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அது வர உமர் ரலியல்லாஹு அதை விரும்பினதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் சொல்லாத பேரா, வாப்பா வளர்த்த அந்த வளர்த்து பீக்கு தானே தந்தையை விட மிகைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு இஹ்லாஸுடைய தன்மை இருந்துச்சு. தந்தையை விட அதாவது மிகைத்து போகிற ஒரு இஹ்லாஸுடைய தன்மை என்ன செஞ்சது அதில் இருந்து பார்க்குறோம். ஒரு தடவை இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து எல்லோரும் அந்த வாழை எடுத்துகிட்டு போனாங்க, வீட்டில் வச்சு என்ன அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ அதை அடித்தாங்கன்னா பொய் கதை, அது இட்டு கதை எல்லாருக்கும் தெரியும். சரியான செய்தி புகாரில் வருது. உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க அனுப்புகிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்துல்லா இப்னு உமர் போகிறார். போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிறாங்க, வந்து சொல்கிறாங்க. திருப்பி 2ஆம் முறை போகிறாரு, ரசூலுல்லாஹ் முழிச்சிக்கிறாங்க. இவர் உடனே பைய செஞ்சிட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட நான் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லி பைய செஞ்சிட்டார். பின்னர் வாப்பாட்ட வந்து வாப்பாவோட போகிறாங்க. வாப்பாவோட போய் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மக்கள் வந்து அப்துல்லா இப்னு உமர் தான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அப்துல்லா இப்னு உமர் தான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி தான் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறாரு, நான் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லாதீங்க, நடந்த சம்பவம் இதுதான், என்னை அனுப்பினவரே யார், எனது தந்தை தான் அப்படி என்று சொல்கிறாரு. ஆனால் இதில் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் அனுப்புகிறாரு, நான் போகணும் என்றால் யார் முந்திட்டார், அப்துல்லா இப்னு உமர் வந்து அந்த இடத்துல முந்தினார்ன்றதை பார்க்குறோம். இங்கே பிந்தினார், அங்கே என்ன செஞ்சார், முந்தினார். என்ன காரணம், அந்த இஸ்லாத்து அந்த நன்மையுடைய வேகத்திலும் இஹ்லாஸுடைய வேகத்திலும் தந்தையுடைய வளர்ப்பு. ஆனால் தந்தை இயல்பாக இதை விரும்புவார்ன்றதையும் என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் அந்த விருப்பம் எப்படி இருக்கணும்னா இயல்பான விருப்பம் மட்டும், இயல்பான விருப்பமாக எங்களுக்கு இருக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக அதில் போய் நம்முடைய இஹ்லாஸை தவிர்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருந்து விடக்கூடாது.
இதில் அப்துல்லா இப்னு உமர் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்து பண்ணுறாங்க. அந்த வசியத்தில் உமர்ல அவங்க சொல்கிறாங்க 6 பேர், அந்த 10 பேரை சொர்க்கவாதிகளில் 10 பேரில் 6 பேரை செலக்ட் பண்ணி இவர்களுக்குள்ளே என்ன செய்யட்டும், அந்த மசூரா நடந்து ஒருவர் ஹலீஃபாவாக தேர்வு செய்து கொள்ளட்டும். வலைஸ லஹு மினல் அம்ரி ஷைஉன் யஷ்ஹதுக்கும் அப்துல்லா இப்னு உமர். இந்த இடத்துல அப்துல்லா இப்னு உமர் ஆஜராக இருக்கட்டும். அப்துல்லா இப்னு உமர் அந்த சபையை பார்க்கட்டும், இருக்கட்டும். அந்த சபையில் அதிகாரத்தில் அவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ இது அர்த்தம் என்ன? ஒருத்தரை வந்து எப்படி வளர்க்கணும் என்பதுக்கு இது ஒரு ஆதாரம். இந்த செய்தியில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வாங்க. பிள்ளைகளை இஹ்லாஸாக வளர்த்தல். மேக்சிமம் பிள்ளைகளை எவ்வளோக்கு இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்கணுமோ அவ்வளோக்கு வளர்க்குறோம். பிள்ளை ஏதாவது ஒரு நல்ல இபாதத்தை செஞ்சிட்டா உடனே வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப்பில் ஏற்றிடுறது. எனது மகன் தொழுகிறார், ரைட். ஒரு பிள்ளை இப்படி ஏறி ஹுத்பா பண்ணுது, இவர் நல்ல ஒரு ஆலிமாக வர துவா செய்யுங்கள். யாரும் துவா கேட்க போகிறதில்லை, சரியா? இதை நல்ல ஆலிமா வீடியோ அப்லோட் நல்லாவே விளங்க. துவாவை விட தந்தை வந்து ஒரு புலாங்கிதம் அடைஞ்சு அதை என்ன செய்கிறாரு, அதை பொறுத்த அவர் மகிழ்ந்தது அழைக்கும் பிழை இல்லை. ஆனால் நீங்கள் பிள்ளையை வளர்க்கிற முறை என்னது பிழை. அந்த பிள்ளையை ஒரு இஹ்லாஸின் மேலே என்ன செய்கிறது, வளர்க்குறது. அந்த பிள்ளை ஒரு 6-7 வயசாகிற டைம்லையே நான் 2 வயசில் தொழுத வீடியோ ஒன்று இருக்குது, 1200 பேர் பார்த்துக்கிறாங்க. 2 வயசில் தொழுது விளக்கிட்டா 1200 பேர் பார்த்துக்கிறாங்க. பாருங்கட வாப்பை எவ்வளோ அழகாக வளர்த்திக்கிறார். அப்போ இருந்தே இந்த மாதிரி தொழுகை வளர்த்திக்கிறாரு. இஹ்லாஸ் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாரு, வளர்த்திக்கிறான்னு அர்த்தம். எங்கேயாவது புள்ள வந்து ஒரு மேடையில் குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்பட்டால் உடனே அனுப்பிடுறது. என்ன காரணம்னா மேடையில் ஓதுனா எல்லாரும் பாராட்டுவாங்களே, மேடையில் ஓதுனா. அப்போ இப்போ இதன் மூலம் என்ன எதிர்பார்ப்பு அந்த குழந்தைய வந்து இஹ்லாஸ் இன்மையிலேயே நம்ம வளர்க்குறோம்னு அர்த்தம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இயல்பாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்குது. அவைகள் ஒரு தந்தை மகிழ்றது தான் உமர் ரலியல்லாஹு செய்தியில் நாங்கள் கண்டது, இயல்பாக கிடைக்கக்கூடியது. இப்போ ஒருத்தர் கூப்பிட்றார், ஒரு மேடை ஒன்று இருக்கு, ஒரு 5 கூட்டம் ஓதுங்கன்னு சொல்கிறாருன்னா அது ஒரு அருள். அது அல்லாமல் இதை ஓதுங்க. சில நிகழ்ச்சிகளுக்கு நான் பல நிகழ்ச்சியில் நான் கண்டிக்கிறேன். நம்ம இருந்துட்டு போகணும்னு சொன்னால் அவர் குர்ஆன் ஓதட்டும், அவர் குர்ஆன் ரைட். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு, அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆள், எல்லாம் சின்ன பிள்ளைகளாகவே ஓதுறாங்க. 6 வயசு 7 வயசு. இப்போ இதெல்லாம் என்னது, குர்ஆனுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்காத ஒரு தன்மையோட நம்ம பார்க்குறோம். அந்த புள்ள குர்ஆன் ஓதுறது வேறு, அந்த ஏற்கனவே சொன்ன இது இந்த குர்ஆனுக்குரிய கண்ணியம் விட பெரியவங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல குர்ஆனை ஓதணும். அப்போ சின்ன பிள்ளை அது பிழை விட்டாலும் சரி பரவாயில்லைன்னு என்ன செய்கிறாங்க, அது ஓத வைக்கிறாங்க. அந்த பிள்ளை ஓதுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எதே எடுக்காத வீடியோ, அந்த புள்ள ஓடுற இடத்துல 4-5 பேர் என்ன செஞ்சுருவாங்க, வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க லைவ் கட் ஆகிட்டு போகிற டைமில் அதை லைவ் ஒன் பண்ணுங்கன்னா வைஃப் பார்த்துட்டுறாங்க, இந்த அவங்களுக்கு அதை பார்க்கணும். எது இங்கே இந்த மேடையில் ஓதுறத அவங்க அங்கே பார்க்கணும். இந்த பெற்றோர்களுடைய இந்த ஆசை ஆர்வங்கள் ஒரு பக்கம், அல்லாஹ் தஆலா அவங்க நல்ல விஷயத்தில் ஆர்வப்படுறாங்க. ஆனால் இந்த இது இருக்குது, மேடையிலிருந்து நம்ம பார்க்கணும், மைக்கை பிடிச்சி பார்க்கணும், மிம்பரில் இருந்து பார்க்கணும், ஓதுறது யூடியூப்பில் அப்லோட் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் போடணும். சிலர் சேனலே திறந்து வச்சுக்கிறான் பிள்ளைக்கு. புள்ள சிற எல்லாம் அவர் தர்மம் கொடுத்து ஒரு ஏழை கொடுக்குறத பிள்ளையோட கையில் கொடுத்துட்றது, மக்கா மதீனால வச்சு உம்ராக்கு போடுறத கையில் கொடுத்துட்றது. அந்த புள்ள கொடுக்குறத ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அப்துல்லா கிவிங் சதகா, சரியா அப்படின்னு போடுறது. இப்ராஹிம் இது என்ன பின்னணியில் நம்ம இதான் இஸ்லாம் வளர்க்க சொன்ன முறை தானா? ஒரு புள்ளைய தன்ஷியத்துல் அவுலாத் அலல் இஹ்லாஸில் வளர்க்கணுமெண்டா அந்த புள்ளை எப்படி கொடுத்து அனுப்பிட்டு யாருக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வா. இப்படித்தான் நீ என்ன செய்யணும், கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. எதிர்காலத்தில் நீ தர்மம் செய்கிற டைமில் இப்படித்தான் நீ கொடுத்து வளரணும், இப்படித்தானே சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வளர்க்குறது பிள்ளைகளை இஹ்லாஸின் மேலே வளர்க்குறன்னு அர்த்தம். இப்போ அப்துல்லா இப்னு உமருக்கு என்ன சொல்கிறாங்க, யஷ்ஹதுக்கும் அப்துல்லா அவங்களோட அந்த இடத்துல இருப்பார், அவருக்கு அதிகாரத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை. இல்லாட்டி உமர்லாம் என்ன நினைக்கணும், நம்ம ஒரு தலைவராக என் மகனை இதான் சந்தர்ப்பம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம், இதான் சந்தர்ப்பம் ஜாயின் பண்ணி விட்டுரும், அவருக்கு நான் மக்காவுடைய பகுதியை கொடுத்து விட்டு போகிறேன்னு சொல்லலாம். எல்லாம் யாரும் என்னது ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்துல்லா இப்னு உமர் மவுத்து வரைக்கும் அதிகாரம் எதுவும் எடுக்காமல் என்ன செஞ்சாங்க, மௌத்தாகினாங்க. இத்தனைக்கும் அடுத்த ஹலீஃபாவாக இந்த இவர்கள் உஸ்மான் அலி எல்லாம் முடிஞ்ச பின்னால் அடுத்த ஹலீஃபாக அப்துல்லா இப்னு உமர் எல்லா வகையிலும் என்ன மிகவும் தகுதியானவராக இருந்தார். இது மாத்திரமல்ல, ஒரு மௌலவியாகிறார், ஒருத்தர் ஆலிமாகிறார். அவருக்கு வந்து தந்தையே என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணி அந்த பள்ளியில் ஹுத்பா கொடுப்பீங்களா, இந்த பள்ளியில் ஹுத்பா கொடுப்பீங்களா, ஃபஸ்ட்டு பேனாக அவரை கொடுத்துருங்களே, கொஞ்சம் பழக்கணுமே நான் பேச்சு. இதெல்லாம் தவறான நடைமுறைகள். அல்லாஹு தஆலா அவருக்கு தகுதி இருந்தால் தகுதி அவரை தேடி வரும்,
தகுதி அவர் என்ன செய்யணும் தேடி வரும். அவர் இல்மிலையும் அந்த இல்மை படிக்க வைக்கிறது இங்கே அவர் ஆசிரியர் அதுக்கு வழங்கலாம். தகுதி உள்ள ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம், அவருக்கு அந்த இடத்த கொடுக்கலாம். தகுதி உள்ளவர் வந்து அந்த இடத்தை அவருக்கு வழங்கலாமே தவிர நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, நாங்களாக கேட்டு கேட்டு கொடுக்கணும் அவனுடைய இஹ்லாஸின்மை அது உருவாக்கும், சந்தேகமே கிடையாது. எனவே அந்த அவர்களை வந்து மார்க்க பட்டிலையும் அந்த இஹ்லாஸுடைய தன்மையிலையும் வளர்க்கக்கூடிய உணர்வு நம்ம இடத்துல என்ன செய்யணும், வர வேண்டும். அதான் தன்ஷியத்துல் அவுலாத் அலல் இஹ்லாஸ் மிக முக்கியமான ஒரு பகுதி. தகுதியற்றவர்கள் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம், அதாவது ஒழுக்கப்படுத்துறது இதில் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய இடங்கள் நான் இதுக்கு 1000 உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பிள்ளைகளை இஹ்லாஸின்மையில் தந்தை மகள்றது வேறு. இப்போ உதாரணமாக புள்ள ஒரு செயலை செய்து மார்க்கத்தோடு அவர் வீடியோ எடுத்து அவர் பார்த்துட்டு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு அது வேறு. இதை உலகத்துக்கே போஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த இது ஒரு மார்க்கை படித்த ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட என் புள்ள துவா சொல்லுது பாருங்க என்ற அது ஒரு வேறொரு அம்சம். பிள்ளையை வந்து ஆர்வம் ஊட்டுவாண்டத்துக்காக அதையே வந்து என்னது உலகத்துக்கு படம் பிடிச்சி காட்டி லைக்கையும் ஃபேஸ்புக்கை திறந்து கொடுக்குற அந்த வயசில் திறந்து கொடுத்து நீ இந்த செய்கிற உலகத்தில் எல்லா அமல்களையும் என்னது ரக்கி பத்தி மாதிரி ஃபுல்லாக அப்லோட் பண்ணி விடணும் மாதிரி இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறன்றது அந்த பிள்ளைகளை நிச்சயமாக இஹ்லாஸின் மேலே தான் வளர்க்கும். எவ்வளோ பெரிய நல்லவராக வந்தாலும் சரி அவர் இதோட தான் இருப்பார். லைட்டை கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவார் அதில் ஃபுல்லாக அவரோட பேரை சொல்லி வெளிச்சமிக்காது. இந்த மாதிரி தான் அவர் என்ன செய்யும், கன்ஃபார்மாக வளரக்கூடிய ஒரு பயிற்சியை தான் என்ன அதற்கு நம்ம செய்கிறோம். அது ஒரு நாள் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம், மகிழ்ந்து கொள்ளலாம். ஆனால் குழந்தைக்கு இஹ்லாஸை சொல்லி எல்லாம் அல்லாவுக்காக வேண்டி செய். இந்த உலகத்தில் எவ்வளவோ செஞ்சாலும் சரி அந்த திருப்தியால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்ற செய்தி அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், வளர்க்கிறது தான் மிக சிறப்பானது. தந்தையும் இஹ்லாஸாக இருக்கணும், அவன் மூலம் பெருமை தேடக்கூடாது. இதில் ஒரு பகுதி தான் சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க. இதை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார். அதாவது வலா துஹத்திஸ் அன் வலதிக்க கசீரன், உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க. உங்களோட பிள்ளையை பற்றி அதிகமாக மற்றவர்களிடத்தில் பேசாதீர்கள். அதே போல் அதாவது முஅல்லா இப்னுல் ஹத்தாப் சொல்கிறாரு, அவரோட மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் வசியத்துல் முஅல்லா இப்னு ஹத்தாப்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். ஒரு 8-9 தொடர் தண்ட மகனுக்கு அவர் செய்த உபதேசம் எங்களுடைய அந்த கல்வி திட்டத்தில் அதை நான் சொல்லுவேன். அதை சரியா அதை எழுத்துலையும் கொண்டு வந்திருக்கிறேன். அவ்வளோ அழகான உபதேசம். அதில் ஒன்று சொல்வார், உனது குடும்பத்தை பற்றியும் உன்னோட பிள்ளைகளை பற்றி மற்றவங்கள்ட்ட நிறைய என்ன செய்யாத பேசாத. ஏண்டா அது கஷ்டமான விஷயம், மற்றவங்களுக்கு கேட்குறது கஷ்டமான விஷயம், உனக்கு இன்பமான விஷயம். அது தகுதியானவர்களாக இந்த ஊரே உலகமே என்ன செய்ய ஒரு நாள் அதை சொல்லும். ஆனால் நீ அடிக்கடி என்ன செய்யாத பேசிட்டிக்காது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என் பிள்ளை என் மொபைல் எடுத்து அன்றைக்கு அப்படி ஒரு தடவைக்கு சொல்கிறது பிள்ளைகள் இயற்கையாக தந்தைமா நம்மளாம் பேசிக்கல தான் செய்வோம். எடுத்து யூஸ் பண்ண பார்த்து அவன் நம்மளை விட பேத்துட்டான். அவர் எங்கேயோ அவர் ஐடியில் இருப்பார், அவர் நம்மளை விட போயிட்டா. என்ன நல்லாவே தெரியுது அவன் வந்து சின்ன பிள்ளை எது பழகினானோ அதை தான் செய்வான். இன்றைக்கு அது ஒரு பெருமையே இல்லை. உலகத்தில் மொபைல் புள்ள திறமையாக யூஸ் பண்ணுறது ஒரு பெருமையிலே. எல்லா வீட்லையும் என்ன செய்யுது, பிள்ளைகள் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு நான் இப்படி தான் படிப்பிச்சேன், நான் அவனுக்கு இப்படி தான் உருவாக்கினேன், அவனுக்கு இதான் செஞ்சேன், அதுதான் செஞ்சேன்னு சொல்லி பார்த்தா யாரும் பயப்படுவாங்க. இவர்கிட்ட மகனை பற்றி எங்கேயாவது பேச்சு டச் ஆகிடக்கூடாது அப்பாட்டு பயந்துருவாங்க. டச் ஆகினா என்ன நடந்துடும், கடைசியில் நம்ம அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பார். அவரோட பிள்ளை அவர் உண்மையிலே ஒரு சக்ஸஸ் ஆனவராக இருக்கணும். அந்த இன்பத்தில் இருக்கிறதால நம்மளால் முடியாமல் இருக்கும். எங்களால் என்ன, அவர் போயிட்டு முடிக்கவே மாட்டார். எப்படியா சுற்றி கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுவார். அமைதியாக பக்கத்தில் உள்ள ஒரு அப்பா அவர் எங்கே படித்தார் அவ்வளோதான். மறுபடியும் 1/2 மணி நேரம் என்ன செய்யும், அது போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட மனைவி நம்மளோட பிள்ளைகளை பற்றி மற்றவங்க கேட்டால் சொல்லலாம். மற்றவங்க படிப்பினைக்கு ஒரு சின்ன தகவல் என்ன செய்யலாம் ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நாள் சொல்லலாம். அடிக்கடி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சிலர் வந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மகன் அப்படி, மகன் இப்படி, மகள் இப்படி. இந்த பேச்சு முறைக்கு தானே ஒரு அளவுக்கு சரி. அதிகமாக போகிறதுன்றது நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்கிறோம், ஒரு ஓவர் இந்த மாதிரி கவனம் எடுத்து கெட்டுப்போன பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய பாராட்டி கெட்டுப்போன பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய பாராட்டி போய் சந்தித்த நேரத்தில் இவர் பாராட்டுக்கு அந்த பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லை என்று விளங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. டவுன் கிரேட் பண்ண என்னத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி விமர்சித்தாலும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறைய குழந்தைகளை பற்றி அதிகமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது வந்து ஒரு பழக்கமாக, நல்ல ஒரு புத்திசாலிகளுடைய பழக்கமாக இருக்க வேண்டும். பல அறிஞர்களுடைய உபதேசமும் இது. எனவே இஹ்லாஸில் வளர்த்தல் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அடுத்த பகுதி, அதாவது ஒரு வளர்க்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு அதப் ஒழுக்கப்படுத்தி வளர்த்தண்டா உண்மையான தகுதியை கொடுத்து பேச்சொழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு அதபான முறைகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்தல் என்பது. அந்த ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல் என்பதில் தான் நான் சொன்ன அந்த வசியத்துல் முஅல்லா இப்னுல் ஹத்தாப் வரும். இது ஒரு குழந்தை எப்படிப்பட்ட அதபுகளை சின்ன வயசுலேருந்து பழகணும் என்பதற்குத்தான் அந்த முஅல்லா இப்னு ஹத்தாப் தன் மகனுக்கு அந்த உபதேசத்தை என்ன செய்கிறார். அந்த உபதேசம் ஒரு அற்புதமான உபதேசம். அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்வார். ஒழுக்கப்படுத்தி வளர்த்தல்ல
2 முறைக்கு பேசாதேன்னு சொல்லி கொடுப்பார். எப்படி? வேணாம் வேணான்னு சொல்கிறது, வாங்க வாங்கன்னு சொல்கிறது, ஆமாம்னு சொல்கிறது, இல்லை இல்லை என்று சொல்கிறது, இப்படி சொல்ல பழகாத அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆமென்று சொல்லு, இல்லை என்று சொல்லு, வாங்க என்று சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லுண்டு. அடிக்கடி உன்னோட இந்த ட்ரெஸ்ஸை இப்படி என்ன செய்யாத, பார்க்காதேன்னு சொல்லி கொடுப்பார். மற்றவங்களோட பேச்சில் ஆச்சரியங்களை வெளிப்படுத்தாதேன்னு சொல்லி கொடுப்பார். அப்படின்னா என்ன? சிலர் இருக்கிறாங்க, எதை பேசினாலும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்லேயே வந்தீங்க, அப்படி எல்லாம் ஃப்ளைட்டில் தானே வராங்க. ஆனால் அவர் ஆச்சரியமாகவே இல்லை, அவருக்கு பழகிட்டு எதை பேசினாலும் ஆச்சரியத்தை கொடுத்தே பழகிட்டு. அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள்கிட்ட எந்த முக்கியமான கருத்தையும் சொல்ல மாட்டாங்க. நீ அந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்குறா இல்லைன்னு அவனுக்கு தெரியாதே. நீ எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறவர் தானே. ஃப்ளைட்டில் வந்தாலும் ஆச்சரியம் பார்க்குற, கப்பலில் வந்தாலும் அதே மாதிரியே சொல்லுவீங்க. கப்பலில் வந்ததுக்கு அப்படி சொல்லணும். கப்பலில் வந்தீங்க அப்படியான்னு கேட்குற ஆச்சரியம். ஆனால் அவர் ஃப்ளைட்டுக்கு என்ன சொல்லுவார்? ஆச்சரியமாக தான் பார்ப்பார். எனவே எல்லோரிடத்திலும் ஆச்சரியத்தை என்ன செய்யாதே, வெளிப்படுத்தாதே, அடிக்கடி திரும்பி பார்க்காதே, இப்படி சில ஒழுக்கங்களை எல்லாம் என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். எனவே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் அந்த அந்த அதாவது அந்த அது ஆற்ற முதலாக இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பை தந்தை இடத்துல அந்த எதிர்பார்ப்பிக்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள், ஒரு ஹுத்பால சொல்கிறாரு. யஸீதை அவர் அடுத்த அந்த ஆட்சியாளராக வருவதற்கு நியமித்து விட்டு சொல்கிறாரு, அல்லாஹும்ம இன் குன்து இன்னமா அஹித்துல் யஸீத், யா அல்லாஹ், யஸீதுக்கு நான் ஆட்சியை கொடுப்பதற்கு முடிவெடுத்தது லிமா ரஅய்து மின் ஃபத்லிஹி, அவனுடைய சிறப்பின் காரணமாக, அதன் காரணமாகவும் அவனுடைய தகுதியின் காரணமாகவும் நான் யஸீதுக்கு இந்த பதவியை நான் கொடுத்திருந்தால் ஃபபல்லிஹு மா அமல்து வ ஐன்ஹு, நான் ஆசை வைத்ததை அவருக்கு அடையச் செய்துவிடு, அதை ஆட்சியை அவருக்கு துணையாக இருந்துவிடு. நான் அவரை வச்சது எதுக்காக? அவருடைய சிறப்புக்கும் தகுதிக்காகவும் இருந்தால். வ இன் குன்து இன்னமா ஹமலனி ஹுப்புல் வாலிதி லி வலதிஹி, தந்தை தன் மகனுடைய நேசம் இருக்கே, தந்தை தன் மகன் மீது வைத்த நேசம்தான் நான் அவரை ஆட்சியாளர் ஆக்குவதற்கு காரணம் என்றிருந்தால், வ இன்னஹு லைஸ லிமா சனஅது பிஹி அஹ்லன் ஃபக்பிதுஹு கப்ல ஐயப்லுக தாலிக், நான் செய்ததுக்கு அவர் தகுதியற்றவராக இருந்து தந்தை பாசம்தான் என்னை அதுக்கு சுமந்திருந்தால் அவர் அவர் அதை அடைவதற்கு முன்னால் அவரை மௌத்தாக்கி விடுனார். ஆட்சி அடைவதற்கு முன்னால் அவரை மௌத்தாக்கிறது. அதப் இங்கே இருக்கணும், தந்தையுடைய அதப் இருக்கணும், தந்தையுடைய உள்ளத்தில் அது இருக்கணும். என்ற புள்ளையை நான் எதுக்கு உருவாக்குறேன் அந்த அதப் பாருங்கள். யாரும் அப்படி துவா கேட்பாங்களா? ஆட்சியை கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஃபக்பிதுஹு, அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே என்ன செஞ்சு அவரை மரணித்து விடு. நான் மகன் என்ற பாசம் என்றதுனால நான் இதை சுமந்திருந்தா அதுக்கு இது இல்லை, உண்மையிலே என்ன, அதாவது தந்தை என்ன தகுதி என்ற அடிப்படையில் இருந்தால் அவருக்கு என்ன செய், துணையாக இருந்து கொடு அப்படின்னு முஆவியா தான் துவா கேட்டேன். எனவே தந்தையுடைய உள்ளத்தில் இருக்கணும், அதபானவராக மகன் வளரணும். இப்போ உமர்லாங்கூட செய்தியும் அதுக்கு உதாரணமாக எடுக்கலாம். அவருக்கு ஆட்சி இல்லைன்ட்டார், அவர் அந்த ஆட்சியில் பார்க்கட்டும், ஆனால் அவர் ஆட்சியில் எந்த பங்கும் இல்லைன்ட்டார். அது அப்துல்லா இப்னு உமர் அப்படியே என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த தோழர்கள் வரும். அதே போல் முஆவியா இந்த துவாவை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, ஹுத்பால சொல்கிறாங்க. யார் இருந்திருப்பா பணியை? நிச்சயமாக யஸீத் இருந்திருப்பார். அப்போ எனவே இந்த 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 சிந்தனை போக்கு, இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி நம்மகிட்ட இருக்கணும். புள்ளை அதை பார்த்து வளரும், புள்ளை அதை பார்த்து வளரும். 3வது அன்புள்ள சகோதரர்களே, அதாவது குதுவா, அதாவது ஒழுக்கப்படுத்தல் என்ற பகுதியை நான் சொன்னேன். அந்த ஒழுக்கப்படுத்தல்களில் என்னென்ன மாதிரியான ஒழுக்கப்படுத்தல் வரணுமென்றதை இந்த முழு ஸ்பீச்சில் என்ன செய்யலாது, எனக்கு சொல்லலாது. அதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், மொழிபெயர்த்து கண்டிக்கிறோம். அதில் எந்த கிதாபிலையும் சொல்லப்படாத அதபுகள் அதில் சொல்லப்படும். அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள ஒழுக்கங்கள் வேறு. அன்றாடம் ஒரு புள்ள இருக்கிறதுலேருந்து, குடிக்கிறதுலேருந்து, தின்றதுல இருந்து, பேசுகிறதுல இருந்து, அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து எப்படி இருக்கணும்னு இருக்குது, அது முழுசாக அந்த நூலில் என்ன செய்யும், அதில் இருக்கும். அந்த நூலை நம்ம இந்த 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 செக்ஷனுக்குள்ளே ஒரு பெரும் பகுதியாக என்ன செய்யலாம், எடுத்துடலாம். அதை பாடமாக கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் மொழிபெயர்க்கிறோம். பாடமாக எடுக்கிற அமைப்பில் தான் அதை மொழிபெயர்க்கிறோம். மிக சின்ன நூலாக வரும். அது ஒரு மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு 100 லட்சம் கூற்றுக்கள் அதில் என்ன செய்யும், அதில் இருக்கும். அடுத்ததாக என்னென்னா 3வது குதுவா, முன்மாதிரியுடைய தன்மை. முன்மாதிரியுடைய தன்மை என்றா நம்ம இஹ்லாஸாக இருந்தாலும் சரி, பிள்ளையை இஹ்லாஸால் வளர்க்குற தன்மையாக இருந்தால் 2, ஒழுக்கப்படுத்தலாக இருந்தாலும் சரி. 4வது முன்மாதிரி, நம்மகிட்ட முன்மாதிரி மிக முக்கியம். நாங்கள் முன்மாதிரியாக இருத்தல் மிக முக்கியம். மற்ற பகுதியெல்லாம் கூட செஞ்சிடலாம். இந்த முன்மாதிரியான தந்தையாக, முன்மாதிரியான தாயாக இருக்க ஒவ்வொருத்தரும் படுற பாடு இருக்குதே, அதுதான் இந்த இடத்துல என்னது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். சிலர்கிட்ட சில மார்க்க ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம், சிலர்கிட்ட கெட்ட பண்பாடுகள் இருக்கும். குழந்தை எதெல்லாம் படிக்குமெண்டா உங்களோட குணத்தை படிக்கும். அதனால தான் நிறைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் என் பிள்ளை என்னையமாக ஆக்கிறேன்னு துவா கேட்குறது இல்லை.
வணங்கிட்டா, யா அல்லாஹ் என் குழந்தைய என்னைய மாதிரி ஆக்கிறேன்னு துவா கேட்குறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் நம்மளை மாதிரி ஆக்கிட்டா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன, என்னைய மாதிரி ஆக்கியாலாம் வேறு மாதிரி என்ன அப்படி என்னைய மாதிரி ஆக்கிரு என்று துவா கேட்கக்கூடிய தன்மை வராதுக்கு காரணம், எல்லோருக்குமே அப்படி வராதுக்கு காரணம் நம்மகிட்ட உள்ள பிள்ளைகள். நம்ம அதுக்கு முன்மாதிரி இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பிள்ளைகிட்ட எக்ஸப்ட் பண்ணிடுறது. இது பாரு, வாப்பட தவறுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது. என்ன செய்ய, வாப்பா ஒரு பலகீனத்தில் இருக்கிற அதை மாற்ற முயற்சி எடுக்கிறேன், நீ அதெல்லாம் பார்க்காது. அதெல்லாம் அவள் பார்க்காம எப்படி இருப்பான், பார்க்கத்தான் செய்வான். நீ மாறாமல் பிள்ளைக்கு அட்வைஸ், நீ மாறு அப்படின்னு சொல்லி. எனவே மிக பிரதானம் முன்மாதிரி. அப்படின்னா என்ன, தஹஜ்ஜத்தில் உங்களை அவன் காணணும். அவன் ஒரு 2 வயசாயிருக்கக்குள்ளேயே 3 வயசாரி விளங்கின பிறகு காண்றதில்ல, விளங்காத வயசில் அவன் காணணும். ஏனென்றால் அந்த 2 வருஷ பருவம் இருக்கு தானே, அது காதுகளுக்குள்ள சொற்கள் போய்கொண்டிருக்கும், தகவல்கள் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும், எல்லாம் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் காட்சிகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கும், காட்சிகள் போய் சேரும், தகவல்கள் என்ன செய்யும் போய் சேரும், எல்லாமே என்ன செய்யும் சேர்ந்து கொண்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்வான், அடுத்த தடவை ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பான். தொழுவத்தை பார்த்து அவன் முசல்லா போடுவான், நீங்கள் சிகரெட் குடிக்க பார்த்து பேனை எடுத்து வாயில் வைப்பான். விளங்கிட்டா, எல்லாத்தையும் பார்த்து அவன் செய்வான். பாப்பா ஃபோன் பேசுகிறத பார்த்து எத்தனை பிள்ளைகள் இப்படி சுற்றி சுற்றி ஃபோன் பேசிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் பேசிக்கிட்டு ஏன், முன்மாதிரி. எனவே நம்ம குதுவாவாக இருக்கணும். நம்ம பிள்ளைக்காண்டி தொழக்கூடாது. உதாரணமாக பிள்ளை இருக்குது, அதனால டக்குனு எழுப்பி அல்லாஹ் அக்பர் தொழுகை கட்டிடுறது, அப்படி இருக்கக்கூடாது. அது முன்மாதிரி அல்ல, நடிப்பு. அது என்ன, முன்மாதிரி அல்ல, நடிப்பு இடத்துல சந்தேகமே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தஹஜ்ஜத் தொழணும், நம்ம வித்திரு தொழணும், நம்ம 5 நேரம் தொழணும், நம்மளோட பேச்சுக்களில் ஒழுக்கம் இருக்கணும், நம்மகிட்ட கெட்ட பண்புகள் இல்லாமல் இருக்கணும். அதான் இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்கிறாங்க, அல் ஹைரு ஆதா, அல் ஹைரு ஆதா, நலவு என்பது பழக்கத்தில் வருவது. அல் ஹைரு ஆதா, நலவு என்பது பழக்கத்தில் வருவது. நீங்கள் 5 நேரம் தொழுது கொண்டே இருந்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அப்படி வந்து அப்படியே இருந்ததுனால அவனுக்கு தொழுகை அன்றாட உணவு மாதிரி, அன்றாட செயல்பாடுகளில் ஒன்று மாதிரி அவனுக்கு அப்படியே என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். புறவு சட்டங்களை படிச்சுட்டு ரூஹானியத்தை படிக்கிற 2வது, அவனுக்கு அந்த பள்ளிக்கு போகிறன்றது அவன் அன்றாட லைஃப்பில் பழகின ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடும், அது மாறிடும். 14 வயசில் பழக்கிறதை விட 15 வயசில் பழக்கிறதை விட அதுக்கு முன்னால் பழக்க, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன 7 வயசில் பழக்குங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் அவன் காட்சிகளை காணணும், உங்களோட அன்றாட வளமைகளை காணணும், உங்களோட பேச்சொழுக்கங்களை காணணும். சில பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம், இப்படி கட்டிக்கின்றிருக்கும், வாப்பா அப்படி கட்டிக்கின்றிருப்பார். கற்ற விஷயத்தை கூட அவன் பார்க்குறான், வாப்பட பேச்சை கூட அவன் பார்க்குறான். சில நேரங்களில் வாப்பட குறிப்பிட்ட ஒரு நண்பர் வந்தால் என்ன செய்வாரோ அதை அவன் என்ன செய்கிறான். சில நேரங்களில் அதாவது அந்த நடவடிக்கையே அவன் செய்கிறதுக்கு அதான் காரணம். ஆசிரியர் மாதிரி புள்ள வருவான், ஆசிரியர் மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம மட்டும் தான் வீட்டில் வைக்கிறோண்டு, மறுபடியும் அந்த அவர் காலையில் 8 மணிலேருந்து ஒரு 2 மணி வரை படிப்பிப்பார் ஆசிரியர், அதுவும் எஃபெக்ட் ஆகும். பிள்ளைகள் அது எஃபெக்ட் ஆகும். வீட்டில் உள்ள முன்மாதிரி எஃபெக்ட் ஆகும். தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அதான் ஒரு மன்னர் தன்னை மகனை கொண்டு ஒரு அறிஞரை விட்டுட்டு என்ன சொன்னார், அந்த பிள்ளையை வளர்ப்பது உன்னை திருத்துவதாக அமையட்டும், அந்த பிள்ளையை வளர்ப்பது உன்னை திருத்துவதாக அமையட்டும் என்று சொன்னார்ன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அதாவது முன்மாதிரி மிக்க அந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அடுத்ததாக முன்மாதிரி என்ற பகுதி, இந்த முன்மாதிரி என்ற விஷயத்தை நம்ம நிறைய விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒரு தந்தையுடைய டோட்டல் அந்த வாழ்க்கை முறை தான் அந்த குழந்தை பின்பற்றுதுன்னா நம்ம மாறணும் என்றது தெரியும். அப்போ நமக்குரிய தர்பியா தான் அங்கே என்ன செய்யணும், நம்ம கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல என்ன செய்து இருக்குது. இதில் அடுத்ததாக என்னென்னா, ஒரு அந்த 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 இந்த முன்மாதிரியிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, நம்ம பார்க்குறோம், கான யமுர் அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, அதாவது வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களோட குடும்பத்தை தொழுகையில் ஏவுங்கள்னு வருது. உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்கள், அதில் பொறுமையாக இருங்கள். இப்போ குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள் என்றதை நிறைய பேர் எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? இன்னொரு இடத்துல வருது, வகான யமுர் அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி, அவர் தன் குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவராக இருந்தார். இது எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஏவுறது, 2 வருஷத்துக்கு இந்த குரூப் திருந்துற மாதிரியெல்லாம் இல்லை, விட்டுடுறது. அப்படி இல்லை, தொழுகை கொண்டு ஏவுதல் மௌத்து வரைக்குள்ள கடமை. சுப தொழுதியா, லோர் தொழுதியா, அசர் தொழுதியா, எப்படி வேணும், முதலாக நீ தொழுவிட்டு வரணும். சிலர் எப்படி இருக்கிற சுப தொழுதியா அப்படின்றது, இவர் பல்லே வளர்க்கலை, நீங்கள் சுப தொழு, நான் எனக்கு 1000 வேலைக்கு நீ முதலாக தொழு அப்படின்றது. அல்ல இவர் இஷா தொழுதியான்னு கேட்குற, அப்படி இல்லை, நீங்களும் செய்யணும், குடும்பத்துக்கு ஏவணும், மௌத்து வரைக்கும் ஏவணும். நம்ம நினைக்கக்கூடாது, என்ன 50 வயசாகியும் நம்மளோட மனைவி இன்னும் என்ன செய்கிறா, இல்லை அந்த தொழுகைக்கு பின்னாடிக்க இவங்க சொல்லணுமா, இல்லை, மௌத்து வரைக்கும் சொல்லணும். மௌத்து வரைக்கும் தொழுகைக்கு ஏவணும், ஜக்காத்தை ஏவணும், அந்தந்த பழக்கங்களை. எனவே நமது முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும், முன்மாதிரி தன்மையும் நன்மையை பழக்குதலும் மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பார்க்குறோம், அதாவது
அந்த அல் ஹைரு ஆதா ஒரு பழக்கம் தான் ஒரு மனிதனை வந்து முன்மாதிரி தான் ஒரு மனிதன் அங்கே கொண்டு போய் சேர்க்கும். சின்ன வயசுலேருந்து பழக்குதல் தான் ஒரு மனிதன் அங்கே கொண்டு போய் சேர்க்கும்ன்றதுக்கு இந்த ஒரு செய்தியை என்ன செய்யுங்க பாருங்கள். அதாவது சஹீல் புகாரில் 1960 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அவங்க அந்த தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்றதுக்கு ருபைய பின்து முஅவ்வித் சொல்கிறா, அந்த நபித்தோழி சொல்கிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா நோன்பை என்ன செய்யுங்க, அதாவது பிடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அந்த நாட்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் என்று சொன்னால் குழந்தைகளை நோன்பு பிடிக்க வைப்போம். இன்றைக்கும் முஸ்லீம்கள்ட்ட அது இருக்குது. 5 வயசில் 6 வயசில் அதையும் அந்த ஃபஸ்ட் செக்ஷனில் கொண்டு போய் பார்க்கணும். மாஷா அல்லாஹ் இந்த 28 நோன்பையும் என்ன செஞ்சுட்டா பிடிச்சிட்டா. அடுத்த வீட்டுக்கு சொல்லாட்டி நிம்மதி இல்லை. திடீர்னு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, அடுத்த வீட்டுக்கு திடீர்னு ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவாங்க. திடீர்னு அடுத்த வீட்டு என்னடா கூடண்டா என் பிள்ளை 25 நோன்பு பிடிச்சிட்டு அதுக்கு என்னதுக்கு இங்கே பொருள் வருதுண்டா தெரியப்படுத்துறது வேறு என்னதான் வழி. அதனால் ஒரு பொருளை கொடுத்து இங்கே அனுப்பிடுறது. அந்த புள்ளை வந்து அடுத்த வீட்டில் சொன்னால் 25 நோன்பு பிடிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ் இஹ்லாஸில் தானே வளர்க்கணும் அதை. ஆனால் இந்த நோன்புன்றது எவ்வளோ ஒரு அசௌமுலி நோன்பு எனக்குரியது வானாஜிசிபி, நான் கூலி வழங்குவேன் சொன்ன நோன்பையே இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்குறது, பெருமை அடிக்க வைக்க. நோன்பு பிடிச்சா சந்தோஷப்படணும். உங்களோட புள்ள எப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறது எப்படின்னா புள்ள நோம்பான்னு கேட்குறது என்னதுக்கு அவரை தெரியப்படுத்துறதுக்கு ஸ்டார்டிங் இது. சரியா, புள்ள நோம்பா இல்லை, புள்ள நோம்பு இல்லை, சரி இப்போ நம்ம சும்மா இப்போமா என்ன இவர் கேட்கலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு என்னது ஃபஸ்ட்டு எங்களோட அப்துல் ரஹ்மான்லாம் முந்தையில பிடிச்சி இவன் நோம்பு பிடிச்சி தான் இருக்கிறா அப்படின்ட்டு அந்த கதையை கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுறது. அப்போ மற்றவனை நோம்பான்னு கேட்குறதே எதுக்குன்னா நம்மளோட செய்தி வெளியே வராதாண்டு. இப்போ இது நோம்புலேயே அந்த இஹ்லாஸின்மே இருக்குது. அங்கே பாருங்கள், பயிற்சியை பாருங்கள். அப்போ நம்ம வந்து நோன்பு பிடிக்க வைப்போம். அவர்கள் வந்து பசியில் கத்தினா பொம்மைகளை கொடுத்து அதை அவர்களை விட்டு நம்ம திசை திருப்புவோம் இஃப்தார் வரைக்கும் அப்படின்னு வருது. இவங்க எதுக்கு பழக்கிக்கிறாங்க? சின்ன வயசுலேருந்து நோன்பு பிடிக்க பழக்கிறாங்க. கத்தின விஷயத்தை கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க மற்றவங்க. சரிங்களா, பசியில் அவள் கேட்டிருப்பாள், ஒன்றுமே கேட்கல, அவன் சகர் வரைக்கும் இருப்பா போல் இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு பெருமையை சொல்லிடுவாங்க. இந்த நபித்தோழில் எப்படி சொல்கிறாங்கடா, பசியில் கத்தினா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் பொம்மையே கொடுப்போம். பெருமை அடிக்க விரும்பல அவங்க. பழக்கிறத அதில் தவீது பண்ணுறது, நோன்பை பிடிச்சி பழக்கணும். தொழுகையை வச்சு என்ன செஞ்சோம், பழக்கணும். சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் என்பதற்கு ஒரு செய்தி. அதே போல் நம்ம பார்க்குறோம், அதாவது இமாம் அதாவது அம்ர் இப்னு சலமா நபித்தோழர், இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரில் வருது, 4302 இலக்கத்தில் வருது. அம்ர் இப்னு சலமா எப்படி இஸ்லாத்தை ஏற்றார் என்ற செய்தி அம்ர் இப்னு சலமாட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அம்ர் இப்னு சலமா சொல்கிறாரு, நான் சின்ன வயசுல தான் இருந்தேன், 4-5 வயசுல நான் இருந்தேன். அரபுகள் எங்களோட கோத்திரத்தை தாண்டி போவாங்க, மக்கத்து வாசிகள் எங்களோட கோத்திரத்தை தாண்டி போவாங்க. அப்போது நமக்கு இந்த முகமதுடைய செய்தி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பரவிச்சு ஆரம்பத்தில். என்ன சொல்கிறாரு அவர், என்ன சொல்கிறாருன்னு நாங்கள் கேட்போம். இப்படி தான் ஊரை குழப்பிக்க நிற்கிறார் மக்கள் சொல்லுவாங்களே, அது மாதிரி முகமதுடைய செய்திகளை இந்த காஃபிர்கள் வந்து ஒவ்வொரு கோத்திரத்தினரும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க சொல்கிற வகையை சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிற வகையை இந்த காஃபிர்கள் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. இவருக்கு எத்தனை வயசு? அம்ர் இப்னு சலமாவுக்கு 4-5 வயசு தான். இவர்கிட்ட உள்ளத்தில் அது வந்து அவர் சொல்கிறாரு, அப்படி ஆழமாக பதிஞ்சிடும். அந்த வயசில் சொல்கிறது எனக்கு ஆழமாக பதிஞ்சிடும். இத்தனை ஓதி கொடுக்கல, சும்மா சொன்னது ஆழமாக பதிஞ்சிடும். இப்படியே போய் மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், மக்கா வெற்றி வரட்டும், மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சிட்டேன்னா நம்மளாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், இல்லைண்டா இல்லை. அப்போ நிறைய மக்கள் எதை அடையாளமாக வச்சுருந்தாங்க, மக்கா வெற்றியை. ஏன், யானை படையை அல்லாஹ் அழிச்சான் தானே, யானை படையையே அல்லாஹ் தஆலா அழிச்சான். அப்போ எனவே இந்த கௌபத்துல்லாவை யார் மிகைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. யானை படையை அழிச்சிட்டான்ல, மிகைச்சா அவர் விருப்பமானவர், அப்போ பார்த்துக்கொள்ளும், அப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு டீம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கா வெற்றி கொண்ட உடனே இந்த கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இவரோட வாப்பா தான் கோத்திர தலைவர் அம்ர் இப்னு சலமால. அவரும் நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்துட்டு எங்களை பார்த்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, அதாவது மக்களே, நான் இந்த நபர் முகமதுலேருந்து வந்திருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீங்களான்னு மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த கோத்திர தலைவர் என்றதுனால எனது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே நான் நபிகளார்ட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இப்படி அதான் சொல்லணும், இந்த நேரத்தில் தொழுவிக்கணும், இப்படி தொழணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க அப்படின்றார். உங்களில் நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்சவரை தொழுகைக்கு முன்னாக்கணும். அப்போ இவருக்கு வந்து அவர் சொல்கிறாருண்டா அதை தொழுவிக்கிற நேரம் 7 வயசு இருக்குமென்றார். அப்போ சொல்லப்படுற நேரம் 3 வயசுலேருந்து தான் ஒரு 3-4 அப்படி தான் இருந்திருக்கணும். அப்போது இவர் தான் குர்ஆனே கூடுதலாக ஓதினவர் யார், இப்போ இவர் தான். இவரை முன்னுக்காக்குறாங்க 7 வயசு. இவர் தான் தொழுவிக்கிறார், அந்த சமுதாயத்துக்கு இவர் தான் தொழுவிக்கிறார். தொழுவிச்சா அது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம், நீங்கள் நினச்சி பாருங்கள். இஸ்லாம் படிக்கலை, குர்ஆன் ஓத போகல, ஒன்றும் இல்லை,
போகிற வார வழியில் சின்ன வயசில் கேட்டிருந்தது பள்ளி இமாமத்துக்கு, அவரை தொழுகையுடைய இமாமத்துக்கு ஒரு கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தகுதியானவராக மாறுறாரு. சின்ன வயசு பழக்க வழக்கம். இதில் ஒரு சந்தோஷமான செய்தி அவர் சொல்கிறாரு. அவர் தொழுவிச்சு சுஜூதுக்கு போனால் என்ன செஞ்சிருப்போம்னா, சின்ன வயசு தானே, ஹுல்லா உடுத்திருப்பாங்க. ஹுல்லான்னு சொன்னால் 2 ட்ரெஸ், அது ஒரு கீழே ஒரு கீழாடை மேலாடை. அவருடைய மேலாடை அப்படி விலகிடும். சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் இந்த பின்பக்கம் என்ன செஞ்சிடும், லைட்டாக அவருக்கு ஒரு அடையாளம் மாதிரி விளங்கிடும் மக்களுக்கு. அப்போ பெண்களும் பின்னால் தொழுகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களோட இமாமோட அவுரத்தை என்ன செய்யுங்க, கவர் பண்ணுங்கள். சின்ன பிள்ளை தான், இமாமோட அவுரத்தை கவர் பண்ணுங்கன்ற உடனேயே அவங்க எல்லாரும் ஒரு பணம் போட்டு இவருக்கு ஃபுல்லாக மறைக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஃபமா ஃபரஹ்து பிஷைஇன் ஃபரஹி பிதாலிக்கல் கமீஸ். அந்த ட்ரெஸ் எனக்கு கிடைச்ச நேரம் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் நான் உலகத்தில் வேறு எந்த சந்தோஷம் அடைஞ்சது இல்லைன்றார். அந்த தொழுகைக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரப்பட்ட மக்களால் அதில் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் நான் வேறு எதுலேயும் சந்தோஷம் அடையலை. சொல்கிற நேரத்தில் 7 வயசு அவருக்கு. சொல்கிற நேரத்தில் 7 வயசு. சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்கள் அந்த ஈமானிய வளர்ப்பு, இதில் இந்த சூழல் தாக்கம், முன்மாதிரி தன்மை, பழக்கம். இத்தனைக்கும் அவங்க காஃபிர்கள். அந்த சூழல் கொண்டு போய் எப்படி அவர்கள் என்ன செஞ்சது, ஆக்கிச்சு. அதை அந்த தந்தை தடுக்கலை. அவர் நானும் சொல்லப்படுற நேரத்தில் அந்த தந்தை என்ன செய்யலை, தடுக்கலை. அப்போ அது நாளைக்கு அவர் இமாமாக கொண்டு வந்து வச்சு அதை அவர் அதில் மகிழ்கிற இடத்துக்கு அதை என்ன செஞ்சது, கொண்டு வந்து வைத்தது என்றதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சின்ன வயசில் நம்ம வளர்க்கிற நேரத்தில் இந்த வளர்ப்பு நம்மளை எவ்வளோ என்ன செய்யும், அதை ஆக்கும் என்பதற்கு இந்த செய்தி. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, கடைசியான செய்தி சூரத்து நூரில் 58வது வசனம். பழக்கங்களும் முன்மாதிரிகளும் தர்பியாவும் எப்படி இருந்தால் நம்ம வரும் இடத்துக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டான். சூரத்து 58வது வசனம். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது எங்களோட ஒழுக்கப்படுத்தல் சிந்தனை நான் சொன்னேனே, அது எப்படி இருக்கணும். யா அய்யுஹல்லதீன, நாம் ஈமான் கொண்டவர்கள், லியஸ்ததின்குமுல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகு அல் ஹுல்ம, பருவவயது அடையாதவர்களும் உங்களிடத்தில் அனுமதி கேட்கணும். பருவவயது அடைஞ்சவர்கள் இல்லை, பருவவயது அடையாதவர்களும் சலாச மர்ராத், 3 வேளைகளில் வீடுகளுக்குள்ளே வருவதற்கும் போவதற்கும் என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். ஒன்று மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால் அறைக்குள்ளே வருவதாக இருந்தால், வீட்டுக்குள்ளே வர்றது மட்டுமல்ல அறைக்குள்ளே வருவதாக இருந்தால் ஒழுக்கத்தை பழக்கணும். சலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது அப்படி இல்லை. மகன் வீட்டுக்குள்ளே வந்தார்னா அதான் கணக்கே இல்லை, அதை பற்றி அப்படியே வாரது போகிறது அப்படியே விட்டுடுறது. புள்ள தானே மகரம் தானே, அல்லாஹ் மகரம் என்று தான் அதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஃபஜ்ருக்கு முன்னால் வஹீன தலஊன சியாபக்கும் மின தஹீரா, லுகருடைய நேரத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸுகளை சாதாரணமாக அந்த வெயிலின் காரணமாக வைக்கிற நேரத்தில், வமிம் பாதி சலாத்தில் இஷா தலாச அவுராத்தின், இஷாவுக்கு பின்னால் தலாச அவுராத்தின் லக்கும், 3 அவுரத்துக்கள் இதில் நீங்கள் இப்படித்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது அல்லாத நேரங்களில் அவர்கள் சாதாரணமாக உங்களை சுற்றி என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பருவவயது அடைந்த பின்னால், அந்த அத்வால்கள் பருவவயது அடைஞ்ச பின்னால் என்ன செய்யணும், பெரியவர்கள் அனுமதி கேட்பதை போல் என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும் என்றார். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பருவவயதுக்கு முன்னாலேயே ஒழுக்கப்படுத்தல் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே பெற்றோர்களிடத்தில், இந்த மாதிரி உருவாக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான அம்சம், அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். பிள்ளைகளை இஹ்லாஸில் வளர்க்க வேண்டும். அவர்களிடத்த இவர்களை நல்ல விஷயத்தில் பழக்கப்படுத்துகின்ற தன்மை என்ன செய்ய இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்க வேண்டும். அவர்களை ஒழுக்கப்படுத்தல் தன்மை, ஒழுக்கப்படுத்த சின்ன வயசில் இருந்தே நல்லதுகளை சொல்லி கொடுத்து பாடம் கேட்கறது இல்லை, அதை மட்டும் சரியாக செஞ்சிடறாங்க. சின்ன வயசுலேருந்து என்ன பாடம் கேட்குறது, திருப்பி சொல்லுன்னு பாடம் கேட்குற சப்ஜெக்டே எரியக்கூடாது. அது கல்வி முறையில் வரும். வணங்கிட்டா ஒழுக்கப்படுத்தல் சொல்லி கொடுத்து அப்படி செய் இப்படி செய்யணும். ஒழுக்கப்படுத்தல் தன்மை சிறிய வயதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் நல்ல சிந்தனைகளோடு, அரிய சிந்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை இஹ்லாஸுடைய அந்த வடிவத்தில் வளர்ப்பதற்கும், நல்ல முன்மாதிரி மிக்க தந்தைகளாக வருவதற்கும், ஒழுக்கங்களை பழக்கப்படுத்துவதற்கும், சின்ன வயதிலிருந்தே நல்லதில் பழக்கப்படுத்துவதற்கும் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.